ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நசீபை மாற்றக்கூடிய அடையாளங்களை பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருமே நல்லது நடக்கணும், என் லைஃப்ல ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் கவலைகள் தான் இருக்கு, எப்பதான் எனக்கு நல்லது வரும், எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையான்லாம் நீங்களாம் ஏங்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட அமல்களை நம்ம தேடி தேடி செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த அடையாளங்கள் தான் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டப்போகுது. ஏன்னா நம்ம நிறைய அமல்கள் செய்கிறோம், செஞ்சாலும் நம்ம கஷ்டத்துல தான் இருந்துட்டு இருக்கோம்னா அல்லாஹ் இந்த 5 விஷயத்தை என்ன பண்ணுவானா, யாருக்கு நல்லதை கொடுக்குறானோ அவங்களுக்கு காமிச்சு கொடுப்பானமா. கடைசிக்கு இந்த 5ல் முதல் ஒன்றாவது உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த 5 அடையாளங்களையும் நான் இப்போ சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு அல்லாஹோட புறத்திலிருந்து உதவி வரப்போகுது, நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனுடைய விஷயத்துல தான் முதல்ல நல்லதை கொடுப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நல்லதை நாடனா, எதை கொடுத்தான்? சொத்தை கொடுத்தானா, இல்லை இந்த உலகத்தை ஆட்சி செய்ய சொன்னானா? இல்லை, தீனை தான் கொடுத்தான். அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதை அல்லாஹ் நாடுறானா முதல்ல தீனை கொடுப்பான். தீனை கொடுக்கறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் முஸ்லீம் தான், பிறப்பிலேயே நம்ம இஸ்லாமியர்கள் தான், ஆனால் தீனை பற்றி அறியக்கூடிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கடமையான விஷயங்கள் இருக்குது. எதெல்லாம் கடமை? 5 நேர தொழுகை கடமை, ஜகாத் கடமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமுடைய அனைத்து அடிப்படை கொள்கைகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுப்பான். நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா விஷயம்லாம் தெரியவே தெரியாது. இப்போ நாம் ஒரு 4 விஷயத்த சொல்கிறோம்னா நமக்கு தெரியாத ஒரு 4 விஷயம் இருக்கும். இருந்தாலும் நமக்கு தேவையான அந்த 4 விஷயம் நம்மள்ட்ட இருக்கா? இப்போ எல்லாருக்குமே எல்லா மார்க்க அறிவுமே கிடைச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் முக்கியமான விஷயங்களையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்போ நமக்கு ஒரு வருஷம் இருக்குன்னா அந்த ஒரு வருஷத்தில் எதெல்லாம் சிறப்பான நாட்கள் தெரியுமில்ல. நமக்கு துல்ஹஜ் சிறப்பான நாட்கள், ஆசுரா சிறப்பான நாட்கள், ரமலான்ல இதெல்லாம் சிறப்பான நாட்கள். இந்தந்த நாட்கள்ல இந்தந்த அமல்களை செய்யணும், இந்தந்த சுன்னத்துகளை நம்ம தினமுமே கடைபிடிக்கணும், நபி அவர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க, இதெல்லாம் நமக்கு ஹலாலு, இதெல்லாம் நமக்கு ஹராமு, இப்படி நம்ம செய்யக்கூடாது, இப்படி தான் நம்ம செய்யணும், இப்படி தான் நம்ம தொழுகணும், இதெல்லாம் தான் நம்ம ஓதணும். இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா மார்க்க விஷயங்களும் நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட மார்க்க விஷயங்கள் சேர்ந்துட்டு இருக்கு, நீங்க அதுல ஒரு ஈடுபாடோட இருக்கிறீங்க அப்படின்டா, இப்போ நீங்க இந்த வீடியோ கேட்குறீங்கனாவே இதை ஈடுபாடோட தான் கேட்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ தீனுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க அப்படின்றாவே அல்லாஹ் உங்களை தீனுக்காக தேர்ந்தெடுத்திருக்கான்னு அர்த்தம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையாக மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான முதல் அடையாளம். அடுத்து 2வது அடையாளம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான், நாம் இந்த மனிதர்களை சோதிப்போம், சோதிச்சு தான் அவர்களில் நல்லவர்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம்னு நல்லா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சோதனை வந்துச்சு, சஹாபாக்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சோதனை வந்துச்சு. நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் நிறையா வருதுன்னா அது அல்லாஹ் உங்களை பக்குவப்படுத்துகிறான், தேர்ந்தெடுத்திருக்கான், அதுக்காக தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அப்போ சோதனை அப்படிங்கிறதும் அல்லாஹ் இடத்துல வரக்கூடிய ஒரு அடையாளம் தான். நமக்கு நிறைய சோதனைகள் வருது சின்ன சின்னதானா அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுக்கிறான்னு அர்த்தம். ஆனால் ரொம்ப முக்கியம் என்னென்னா, அந்த சோதனை வர்றது முக்கியம் இல்லை, அந்த சோதனையில் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் 2வது ரொம்ப முக்கியம். நீங்கள் பொறுமையாக இல்லாமல் சோதனையில் நம்ம ரொம்ப வெறுத்து போய் சிலர்லாம் தொழுகவே மாட்டாங்க. நான் தொழுது மட்டும் என்ன நடக்குது, நான் தொழுகலை அப்படிம்பாங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகாது, அது அடையாளமாக இருக்காது. அப்போ என்ன ஆயிரும்னா, நீங்கள் சோதனை வந்தாலும் பொறுமையை கையாளணும். அப்படி நீங்கள் பொறுமையோடு சோதனையை கையாளக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறான்னு அர்த்தம். அடுத்து 3வது ரொம்ப முக்கியமாக கடமையான ஃபர்லான தொழுகைகளை விடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான், யார் இசாவையும் ஃபஜரையும் இந்த 2 நேர தொழுகையும் விடுறாங்களோ அவங்க முனாஃபிக்கள். முனாஃபிக்னா என்னது? நயவஞ்சகர்கள். அதனால அவர்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சுக்கோங்க, இந்த 2 நேர தொழுகையை நீங்கள் விடுறீங்க அப்படின்றாவே முஸ்லீமே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 நேர தொழுகையை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது, எல்லா நேர தொழுகையுமே நீங்கள் கடைபிடிக்கணும். இது 2 ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறனால தான் ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை நீங்கள் விடுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, இதை நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். அடுத்து 4வதாக பார்த்தீங்கன்னா, நமக்கு அல்லாஹ் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத செலவுகளையும் கொடுக்குறான்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. நம்ம செய்கிறது எல்லாமே
தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நமக்கு வர்றதில்லை, தேவையில்லாத செலவுகள்லாம் வர்றதில்லை, நமக்கு ஒரு சிக்கனம் இருக்குது, நமக்கு வீண் செலவுகள் இல்லைன்னா அல்லாஹ் நம்மளைய நல்லடியாராக தேர்ந்து கொண்டான், நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ தேவையில்லாத விஷயங்களை விட்டு நம்மளை விலக்கி வச்சிருக்கானா அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தேவை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேற வாழ்க்கையில், தேவையே இல்லை இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா அது ஒரு சோதனை. இது 4வது. 5வது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுவின் மீது மட்டுமே எது நடந்தாலும் தவக்கல் வைத்திருக்கிறது. யார்கிட்டையும் போய் அதை தவிர நம்ம யார்கிட்டையும் வந்து நம்பி பொறுப்பு படைக்காமல் இருக்கிறது. அப்படி அல்லாஹ்ட்ட மட்டும் பொறுப்பு படைக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை மாறப்போகுது, அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ இந்த 5 விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். 5ல் 1வது நமக்கு இருக்கணுங்கிறது அவசியம். ஆனால் நம்ம 5மே நமக்கு இருக்கும் போது தான் நம்ம வாழ்க்கை என்னாகும், நல்ல முறையில் மாறும். இதை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.